எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவருக்கு இடையில் எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவருக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டும் லட்சியவாதி தர்ஷன். லட்சியவாதி தான் தர்ஷன், அதுல மாற்று கருத்து இல்ல. லட்சியவாதி தான் தர்ஷன். அப்ப லட்சியவாதிங்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக கடந்த காலங்கள்ல 7.5 சனீஸ்வரர் அவருடைய பாதிப்பு, அவருடைய நன்மை தீமை எல்லாமே முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டயத்தை கொடுத்திருக்கும். ஒரு நல்ல நேரத்தையும் நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் என்ற உணர்வு பிரகாரம் கண்டிப்பாக தனுசுக்கு எப்போதுமே ஒரு உற்சாகம், எப்போதுமே ஒரு கிரேட், எப்போதுமே அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, தேவையற்ற வார்த்தை, கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவான வார்த்தை, பிரஸ்டீஜான வார்த்தை, என்ன செஞ்சாலும் சரி வந்து பாரு, என்ன செஞ்சாலும் சரி செய், அப்படித்தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தனுசுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி கண்டிப்பா ஒரு நல்ல விதமான அர்த்தாஷ்டமம். அஷ்டமத்துல பாரு அர்த்தாஷ்டமம். சனி அவருடைய ராசிக்கு 4. இப்பதான் போறாரு, இவரையும் விட்டுட்டு இப்பதான் போறாரு. கிட்டத்தட்ட போற 4-5 வருஷம் வேணா இருக்கலாம். 2.5 பத்தாம் மகரத்துக்கே பாதி சனி முடிச்சு சொல்றோம்ல. அப்ப தனுசை விடாம போயிருப்பாரு, தனுசை விட்டு தானே போயிருப்பாரு. அதை கடந்தானே போயிருக்கணும், அதை கடந்தான் போயிருக்கணும். அதனால தனுசு ராசி கண்டிப்பாக இந்த 2026 வாக்கிய பிரகாரம் அந்த ஈஸ்வரன் ஒரு நல்ல செயலையும், ஒரு நல்ல பட்டங்கள், பதவிகள், உயர்வுகள், ஏற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம். எதை வச்சு? உங்களுடைய திசாபத்தி வச்சு. உங்களுடைய தசாபத்தி சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தசாபத்தி சப்போர்ட் வச்சுதான் நம்ம செய்யணும். அப்ப அந்த வகையில தனுசு ராசிக்கு உங்களுடைய ஜாதக உங்க ஜனஜாத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கணும் பாருங்க. புதன் சம்பந்தப்பட்ட தனுசுக்கோ, மிதுனத்துக்கோ, கன்னிக்கோ, மீனத்துக்கோ புதனோ குருவோ புதன் சப்போர்ட் மட்டும் இல்லாம நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி. எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்ப எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க? அறக்கட்டளை, நிர்வாகம், அரசியல், சாசனம், நிர்பந்தம், விவசாயம், நிர்வாகம், மேலிடம், உயர் பதவி, உயர்ந்த இடங்கள், மெய்ப்பொருளுக்குரிய இடங்கள், ஞானிக்குரிய இடங்கள், யோகிக்குரிய இடங்கள், அறக்கட்டளை, தொண்டு உள்ளம், கருணை உள்ளம், வாத்தியார், பல்கலைக்கழகம் எல்லாமே, பட்டமளிப்பு, ஐஐடி, எம்எம்சி, எம்எம்டி எல்லாமே உங்களுக்கு தான். இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் ப்ரொமோஷன் வருது. வாத்தியாரா இருந்தாலும் சரி, விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்கும் தனுசுக்கு. எல்லாமே தனுசுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ எல்லாமே தனுசுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக யாரு போஸ்டிங்ல வீட்டில் இருக்கீங்களோ வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. உறுதியா கண்டிப்பா டெஃபினட்டா கிடைக்கும். ப்ரொமோஷன் எழுதி கொடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குங்க, புதிய நிறுவனம் ஆரம்பிங்க. நெருப்பு சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, எதை வேணாலும் ஆரம்பிங்க. வெற்றியை கொண்டு தானே கொடுக்கும், கதவை திறக்கும். எதை வச்சு? உங்க சப்போர்ட்டை வச்சு, தசாபத்தி சப்போர்ட்டை வச்சு மட்டும் வெற்றியை கொடுக்கும். தசாபத்தியை வச்சு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும், அதுல மாற்று கருத்து. அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா, ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியோ, சுக்கிரன் பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ, ராகு கேது கூட உங்களுக்கு மூணுல இருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சுக்கிரன் பயிற்சி,
ராகுகேது பயிற்சி இதை விட சிறப்பானது இந்த சனீஸ்வரனுடைய வாக்கு, சனீஸ்வரனுடைய பட்டம், பதவி. ஏன்னா உங்க ராசிக்கு 2க்கு 3 தனத்தையும் கொடுப்பான், சுகத்தையும் கொடுப்பான், சோர்வு இல்லாதது கொடுப்பான். அந்த பாவக தன்மையை மாற்ற முடியாது. என்ன 7.5 8.5 பாவக தன்மையை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ராசி தனுசு. மறந்துடாதீங்க. அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கருதிய போது, வெற்றி மேல் வெற்றி விருதியா உண்டு. அதுல மாற்றுக்கிறது. உங்க தொழில் எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டா உங்க பக்கத்துல, உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள்ட்ட. தனுசு, மிதுனம், மீனம், கன்னி இந்த 4மே நண்பர்கள்ல குறைச்சிக்கணும். இந்த 4 பேருமே கொஞ்சம் நண்பர்களை மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா உபய லக்கணம், உபயராசி ஒத்து வராத லக்கணம், ஒத்து வராத ராசி. இந்த உபயத்துல இருக்க மட்டும் எனக்கு போயிட்டே இருக்கும். அதனால அதை மட்டும், நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்க்கணும். குடும்பமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, புத்திரபாக்கியம், குழந்தைகள், சகோதர உறவு கொஞ்சம் கவனம். ஏன்னா தனுசு 7 பார்ட்னர்ஷிப் கவனம் அதிகம். ஆரோக்கியம் கொஞ்சம் ஹீட்டு, உடம்ப கொஞ்சம் பார்க்கணும். சத்துள்ள பொருள், நார் சத்துள்ள பொருள் இதெல்லாம் சாப்பிடணும். உடம்ப கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த 6/3/2026 வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் ராசி தனுசு ராசி என்பது மாற்றுக்கத்தான். மூலம் பூராடம் உத்திராடம். அப்ப மூலம் பூராடம் உத்திராடம். மூலம் விநாயக பெருமான் வழிபாடு. அடிக்கடி எதை மறக்கிறீங்களோ விநாயகராகவும் காரிய சித்தி மாலையோ ஒரு முறையாவது படிக்காம போக. ஒரு பதிகத்தை அது படிங்க. பந்த மகற்றும் மணந்துகன பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகும் எவன்பால் தக வருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு சொல்கின்ற ஒரு பதிகத்தை படிக்க வெற்றி உங்களுக்கு தான். விநாயகர். அதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர். எவ்வளவோ பதிகம் இருக்குது. ஆஞ்சநேயர் சாவி எவ்வளவோ இருக்குது. பட்டாபிஷேகம் எல்லாத்தையும் அப்படி படிச்சு வந்தா தனுச அப்படியே மெத்தனமா கொண்டு, ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு இப்ப இடமே இல்லை. வெற்றிவாக சூடக்கூடிய நேரம் இந்த சனி பயிற்சி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். 56% ஸ்டார் ரேட்டிங் 2.8.